அதுக்கு தனிப்படை அமைச்சு அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்கோம். சார் அந்த சந்துரோட பேக்ரவுண்ட் இப்போ பிடிச்சிருக்கீங்க விசாரிச்சிருக்கீங்க, அவரோட பேக்ரவுண்ட் என்ன சார், அவர் யார் என்ன படிச்சா, இதுக்கு முன்னாடி ஏதோ வழக்கு இருக்கா சார் அவர் மேலே? சந்துரு மேலே அவர் கேட்டபடி ஏற்கனவே வழக்கு இருக்குது. சிட்டி லிமிட்டில் 2 வழக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஒரு ஜேஜே நகர் காவல் நிலையத்திலையும் இன்னொரு கோட்டூர்புரம் காவல் நிலையத்திலையும் ஒரு கடத்தல் வழக்கும் ஒரு இது சீட்டிங் வழக்கும் 2 வழக்கு இருக்குது அவர் மேலே. இல்லை, கொடி நேற்று சொன்னதுபடியே வந்து அவருடைய நெருங்கிய நண்பர் சந்தோஷ் அப்படின்னு ஒருத்தர் நேற்று கைது பண்ணியிருக்கோம். அவருக்கும் பல வாகனங்கள் இருக்குது. அவருடைய பழக்கமும் இந்த மாதிரி வாகனத்தில் கொடி கட்டுற பழக்கம் உண்டு. அவர் தான் இந்த கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்போ கொடியை கொடுத்து இதை கண்டிப்பாக நீ போடணும்னு இருக்காரு. இவரும் அதை பயன்படுத்தி டோல்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு, லாங் டிரைவ்லாம் போகும்போது டோல்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் முக்கியமாக நாங்கள் அந்த கொடியை பயன்படுத்தினா தான் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, ஏதோ ஒரு சும்மா இதுக்காக. உறவினர்கள் வந்து சில பேர் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு தகவலாக அவங்க வீட்டாண்ட எல்லாருமே விசாரிச்சப்பட்டு தெரிய வருது. அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன சார் அப்படின்னு சொல்லி? பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. அவர் வந்து 2019 ஒரு கல்லூரியில் படிச்சிருக்காரு. சந்துரு பாஸ் அவுட் 2019 பாஸ் அவுட் ஆயிருக்காரு. EEE படிச்சிருக்காரு, டிப்ளமோ இன் EEE படிச்சிருக்காங்க. அவருக்கு நிரந்தரமான ஒரு தொழில் எதுவும் கிடையாது. ஒரு செல்ஃபோன் கடையை வச்சு வந்திருக்காரு. அது சம்மந்தமாக தான் ஒரு வழக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு பின்னாடி, ஒரு சீட்டிங் கேஸில் செல்ஃபோன் சரியாக கொடுக்கல வைக்கலன்ட்டு. அதன் பிறகு திருப்பி இப்போ ஒரு பெரிய நிரந்தரமான வேலை அவருக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. வண்டி வாகனங்கள் வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு, அவ்வளோதான். அதில் வேறு ஒன்றும் அதில் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இல்லை, இப்போ நான் வழக்குக்கு அது தேவைப்படலை. வழக்குக்கு தேவைப்பட்டுருந்துச்சின்னு சொன்னால் அவங்களுடைய பின்புலத்தை திருப்பி விசாரிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னு சொன்னால் புலன் விசாரணை அதிகாரி அது சம்மந்தமாக மேற்கொள்வார். இருக்காங்க தாய் மாமா. ஆமாம், இருக்காங்க. இல்லை, இது வந்து இந்த வழக்கை மட்டுமே நீங்கள் பார்த்தா சரியாக இருக்கும். இது நீங்கள் கேட்குற கேள்வி வந்து மற்ற கட்சிகள் இருக்காங்களான்னு கேட்குறீங்க. அது வழக்குக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம விசாரிப்போம். இருக்கிறது உண்மைதான். யாருங்க? ஆமாம் ஆமாம். இல்லை, தார் வெஹிக்கிள் அப்படின்றது வந்து வெங்கடேசன் ஒரு லித்வான் ஒருத்தருடைய ஊட்டி பிரமுகருடைய ஒரு பையன் தான் அந்த வண்டியை வச்சுருக்காங்க. அது அவங்களோட குடும்ப பேக்ரவுண்ட் வேறு இதில் இருக்கலாம். அது இந்த வழக்குக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தேவைப்பட்டால் புலன் விசாரணை அதிகாரி சம்மந்தம் விசாரிப்பார். என்னங்க? இல்லை, மதுலாம் எதுவும் அருந்தலை. அவர் மது அருந்தலை. இல்லை, அந்த வாகனம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபருடைய வண்டி. அதன் பிறகு இல்லை, அது ஓனர் பேரில் இருக்குது. அதன் பிறகு அது வழியாக வந்து தான் இவர் கடைசியாக அனீஷ்னு ஒரு நண்பருக்கு வந்து அவர் மூலமாக தான் இவருக்கு வருது. ஸோ அவர் தான் இவர் ஒரு 6 மாதமாக வச்சுருக்கார் கையில். அவர் வாங்கிட்டு திருப்பி அனீஷ் கொடுக்காம இவரையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. வண்டி கொடுத்தது இல்லை, சந்துரு வண்டி சும்மா ஓட்டிட்டு போறேன்னு வாங்கிட்டு வர்றாரு, அவ்வளோதான். வாங்கிட்டு வந்து திருப்பி அனீஷ்க்கு திருப்பி கொடுக்கல. அவர் அனீஷை வந்து சந்துரு ஒரு மரமாக தேடிட்டு இருக்காரு. அதெல்லாம் நேற்றே நம்ம சொல்லிட்டோம். இப்போ அது புலன் விசாரணையில் நம்ம என்னன்னு அதை ரிவீல் பண்ணுவோம். சார், அந்த பாதிக்கப்பட்ட சைடுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வந்தோம். ஆனால் அதே வேகத்தை அவங்க ஃபாலோ பண்ணி என் கூட வராங்க. அவங்க வேகமாக போயிருக்கணும், இல்லை எங்களோட ஸ்லோவாக இருக்கலாம். பட் நாங்கள் எந்த வேகம் போனோம் அது மிதமான வேகத்தில் எங்களை ஃபாலோ பண்ணி எங்கள் கூடவே வராங்க அப்படின்ற மாதிரி அவங்க. இல்லை, அதாவது ஒவ்வொருத்தர் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு கருத்துக்களோடு நம்ம வரலாம், தப்பு கிடையாது. அது அவங்களோட ஒப்பீனியனாக இருக்கலாம். புலன் விசாரணையில் என்ன நம்ம கொண்டு வரோமோ அதை கரெக்டாக நியூட்ரலாக சரியான முறையில் அதை நம்ம விசாரணை செய்வோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரியான சொல்லிருக்காரு. இது மாதிரி வந்து அந்த வண்டி உரசல்னால தான் அவங்க சண்டை வந்துச்சு. போலீஸ்காரங்க தவறான செய்தியை வெளியிடுறாங்க. இது வந்து உண்மைக்கு புறமானது. அவங்கள வந்து அவங்க திருத்திக்கணும் அப்படின்றாங்க. அது நீங்கள் என்ன சொல்லிக்கலாம்? இல்லை, இது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து புலன் விசாரணை முடிஞ்சு இறுதி அறிக்கை தாக்கல் செய்வோம். அது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போகிறோம். அதில் என்ன அவுட்கமோ அது கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ. இல்லை, அதாவது சந்துரு கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கோம். இன்றைக்கி கைது செஞ்சுருக்கோம்.
அதை மட்டும் தான் இப்போதைக்கு நாங்கள் சொல்ல முடியும். பிடிச்சிங்க அவங்க இல்லை அதெல்லாம் புலன் விசாரணைக்கு உட்பட்ட இல்லை, நீங்கள் கேட்குறதெல்லாம் புலன் விசாரணைக்கு உட்பட்ட கேள்விகள், அது தேவையில்லை. புகைப்படங்கள் காமிக்கிறது மற்ற எதுவுமே எல்லாமே வந்து நம்ம புலன் விசாரணை அதிகாரி சம்மந்தப்பட்ட இல்லை நம்ம அஃபிஷியலாக நம்ம காவல்துறை சார்பாக இருந்து எதுவுமே நம்ம வெளியே கொடுக்கல. நேற்று தான் முதல் முறையாக உங்களுக்கு சந்தித்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு இது சொல்லியிருக்கோம். அதே பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களோட அடையாளம் மட்டும் முழுக்க வெளியிட்டு தெரிய மாட்டேது அப்படின்ற மாதிரி இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு புலன் விசாரணை சம்பந்தமா எதுவும் கேட்காதீங்க. யாரோட போட்டோ? இப்போ எப்படியும் நம்ம இல்லை குற்றவாளி கைது செஞ்சுருக்கோம். அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த போகிறோம். முறைப்படி சட்டப்படி என்ன செய்யணுமோ அது காவல்துறை சரியாக செஞ்சிட்ருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக ப்ரெஸ் நோட்லாம் எங்கள் சிஓபி ஆஃபீஸ்லேருந்து வரும். தேங்க்யூ. ஓகே, தனிப்படை அமைச்சு 5 தனிப்படை அமைக்கப்பட்டிருந்துச்சு. பல சிசிடிவி கேமராக்கள் ஆராயப்பட்டு தான் அது சரியான முறையில் அதை நம்ம செஞ்சுருக்கோம். என்னங்க சீக்கிரமாகவே விரைவிலே அந்த கேஸை முடிச்சுக்கோங்க. தேங்க்யூ 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 வெரி மச். இரவு நேர கடைகள் வந்து திறக்கறதா இது போல பிரச்சனைன்னு சொல்றாங்க சார். அதுக்கு வந்து இரவு 3 மணி வரைக்கும் டீ கடையும் பிரியாணியோ இல்லை வேற எதனாலும் நீங்கள் வேறு ஏதாவது கேளுங்க. வழக்கு சம்பந்தம் ஏதாவது கேட்குறீங்களா? தேங்க்யூ வெரி மச்.